வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். மார்க்கெட் மூவ் ஆகுதோ ஆகலையோ நாம் வந்து நைட் 8 மணி ஆச்சு அப்படின்னா வெள்ளச்சாமி பாட்டு பாடுவோம் அப்படிங்கிற கதைக்கா ஈவினிங் 6 மணி ஆச்சு அப்படின்னா என்னோடய வீடியோ வந்துடும். அந்த ரேஞ்சில் வந்து இருந்து இப்போ அப்படியே ஒரு டைப் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டெய்லி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வந்து கேப் வந்து விட்டுருச்சு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேக் டெஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பேக் டெஸ்ட்டுக்கு நிறைய இயர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை வந்து மேனலாக வந்து டெஸ்ட் பண்ணுறதுனால டைமிங் வந்து பயங்கரமாக வந்து இழுத்துட்ருக்குது. ஸோ ட்ரேடும் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. முழுக்க முழுக்க வந்து அந்த பேக் டெஸ்ட் பண்ணுற ஒர்க்கே வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் கரெக்டாக வீடியோ போடுறது மற்ற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாமல் போயிட்டுருக்குது. சீக்கிரம் வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கன்சல்டேஷன். ஸோ என்ன மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெக்டாங்கிள் பேட்டர்னில் நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ஒரு கன்சல்டேஷன் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அப்படியே லட்டு மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் டைப் ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஏதோ ஒன்று நடந்தது. ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் சார்ட் வந்து எடுத்து வந்து பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக வந்து இருக்கும். சடனாக அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஏடாவது இப்படியாப்பட்ட மூவ் வந்து கொடுக்குதே அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுக்கும். அதை கரெக்டாக நம்ம வந்து அந்த எந்த பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த ரேஞ்சில் நாம் வந்து ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். செட்டில்ட்ரா லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷம்லாம் வந்து பயங்கரமான ஒரு கன்சல்டேஷனில் தான் இருந்து அது பயங்கரமான ஒரு மூவெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆனவங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டி 50 இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாது. இப்போ ஏப்ரல் மந்த்லேருந்து இப்போ ஜூலை வரைக்கும் கண்டினியூ, அதான் ஒரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இந்த நாளை ஒரு நாள் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து ஒரு டைட் ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜூலை ஸ்டார்ட் பண்ணுற டைமிலே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா நல்ல மூவ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு பாதியிலேருந்து இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 23,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. எப்பயுமே நமக்கு மார்க்கெட்டில் லோயர் லோ பிரேக் அவுட் பிரேக் டவுன் வந்து ஆகுதான்னு பார்க்கணும். ஹையர் ஹை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அப்ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா ஒரு ஹையர் ஹை வந்து வைக்குதா மார்க்கெட் அப்படிங்கிறத நாம் வந்து கெஸ் பண்ணணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லோயர் லோ நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூவேஷன் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இதெல்லாம். இது தவிர்த்து வேறு எதெல்லாமே நமக்கு வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு அதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து இப்போ ஜூலை வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு 4 மாதம் தொடர்ந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வரும் ஆகஸ்ட் மாதம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னா நல்ல ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேம் 1 hour டைம் ஃப்ரேம் தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. இதுவும் வந்து ஏற்கனவே வந்து மென்ஷன் வந்து பண்ணது தான். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து இன்னும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இதுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் ஆகலை. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா
இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24,300 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த 24,500 24,600 அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்காக வந்து ஒரு 100 பாயிண்ட் நான் வந்து ஒரு லெவலாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 24,500 அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அதாவது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராபபிளியாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து டச் வந்து பண்ணும். ஸோ அதனால் வந்து 24,500. நெக்ஸ்ட்டு ஏன் 24,600 அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இந்த இடத்துலையும் நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். அப்போ ஒரு 100 பாயிண்ட் மட்டும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நல்ல மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப் ட்ரெண்டில். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 4 மாதம் வந்து கன்சல்டேஷன் ஆகிருக்கு ஒரு இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் 4 மாதம் வந்து கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே வந்து கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கன்சல்டேஷன் எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஒரு பிரேக் டவுனோ ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போதோ மார்க்கெட் அந்தளவுக்கு வந்து மூவ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் வந்து மார்க்கெட் இப்போ வந்து அப்படியே வந்து தவழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த தவழ்த்துறதெல்லாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு மாதிரி வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரெடி வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நல்ல ஒரு சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து டவுன் சைடோ ஒரு அப் சைடோ, ஆனால் ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் நடக்கும்போது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்ச நாளில் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். மார்க்கெட்டில் வந்து மூவ் வந்து வரும், அதுவும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அந்த மூவ் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஒரு 4 மாதம் நல்லா வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களால சமாளிக்க முடியாது. இப்போ நாம் எப்படி சமாளிக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி அந்த பிரேக் டவுன் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால வந்து சமாளிக்க வந்து முடியாது ஆப்ஷன் செல்லர்ஸ்னால. இந்த சென்ஸ் அவங்க சம்பாதிக்க முடியாது நான் வந்து சொல்ல வரல, அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுற மாதிரி வந்து மார்க்கெட்டு கொண்டு போயிடும், அதை நான் வந்து சொல்ல வரேன். இப்போது என்ன சொல்கிறது, நாம் வந்து நம்மளோட ரிஸ்க்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணி ஆப்ஷன் பையர் நம்ம வந்து உள்ளே வந்து போகிறோம். ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அப்படிலாம் வந்து போக முடியாது. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்க் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் தான் வந்து பயங்கரமான வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் பயங்கரமான ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் எதுவுமே வந்து கிடையாது. நாம் சில காலம் வந்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் பையர்ஸ் வந்து சில காலம் ஆப்ஷன் ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, சில காலம் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுவாங்க. இதோடு மார்க்கெட்டோட அது சைக்கிள், அது அவ்வளோதான். ஸோ எல்லா நாளும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது, எல்லா நாளும் ஆப்ஷன் பையர்ஸும் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. அந்த இன்பிட்வீன் கேப்பை நாம் வந்து சமாளித்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இருந்தாலும் சரி ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இருந்தாலும் சரி நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்கும், அவ்வளோதான். இன்கேஸ் இப்போ வந்து மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மூவ் கொடுத்தாலும் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து ஹை லெவலில் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து செல் பண்ணி வச்சாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். என்ன அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், நமக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் பெருசாக வந்து எதுவும் மைண்டில் வந்து வச்சுக்காதீங்க. மார்க்கெட் கன்ஃபார்மாக நமக்கு வந்து நல்ல மூவ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடைக்கும்போது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிட்ட நமக்கு வந்து போய் டச் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு 24,300 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு 200 பாயிண்ட் வந்து இருக்குது. அந்த 200 பாயிண்ட் மட்டும் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அப்படி நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு 24,600 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் அடிக்குது அப்படின்னாலும் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்து நகரும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு இப்படி வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கீழே இறக்கலாம். ஸோ அப்படி இறக்கும்போது மறுபடியும் ஒரு 24,000 23,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து டவுன் சைடு வந்து வரும்.
அண்ட் ஃபைனலி அந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்று டவுன் சைடு அல்லது இந்த இடத்துல இருந்து ஒரு அப் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூவ் இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல அப்படின்னா இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸாக வந்து இருக்கும். அல்லது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த 24,200 அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஸ்பேஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த 2 லெவல் தான் நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கன்ஃபார்மாக நமக்கு மூவ் கொடுக்க வேண்டிய நேரம் கூடிய விரைவில் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் நமக்கு வந்து தேவையில்லை. அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சொன்னது தான், நமக்கு இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ 24,600, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 24,450, 500, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 24,550 அப்படின்ட்டு நிறைய ரெசன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போல்லாம் அந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறாங்களோ செல்லிங் பயங்கரமாக வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நல்ல செல்லிங், இந்த இடத்துலேருந்து நல்ல செல்லிங், அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துலேருந்து நல்ல செல்லிங். அடுத்து மார்க்கெட் வந்து எங்கே நகர போகுது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கு 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போது செல்லர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஹெவியாக நின்றுட்டுருப்பாங்க செல் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ என்ன நடக்கலாம்? ஸோ செல்லிங் மேபி ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அப்படியே தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு இப்போவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மட்டும் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க உடனே வந்து மேலே போய் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து செல் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து யோசிக்கணும். அப்போ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து திங்க் வந்து பண்ணணும். அப்போது இந்த இடம் பார்த்துங்க, ஒரு 24,500 வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து செல் பண்ணால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? சே தட் நமக்கு வந்து ஒரு 24,000 வரைக்கும் போகுன்னே வந்து வச்சுப்போம். ஏன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது, இந்த இடத்துல கேப் இருக்குது. ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து வச்சுப்போம். 23,600 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் ஆப்டிமிஸ்டிக்காக இப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து வச்சுப்போம். அப்போது இந்த இடத்துல செல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் மூவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் மேலே போய் வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 500 பாயிண்ட்டோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இல்லையா? அப்படி தான் வந்து செல்லர்ஸ் வந்து யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவும் வந்து இருக்கும். ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது செல்லிங் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து பிரச்சனை வந்து மாட்டிக்குவாங்க. அப்போது மேலே கொண்டு போய் சேர்த்து செல் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ லாபம் அதிகமானாலும் அல்லது வந்து லாபமே வந்து இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் வராமல் வந்து வெளியே வரத்துக்கு ட்ரை வந்து பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். அப்படி இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து அகெயின் கரெக்டாக ப்ரைஸ் இந்த இடத்துல டச் பண்ணும்போது யாராவது எங்கேயாவது வந்து குண்டு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பு ஃபில்லு, அதை வந்து ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, அதுக்கப்புறம் இப்படியும் வந்து கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்குறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஆனால் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வந்து இன்னும் ஒரு 200 பாயிண்ட்டு தான் வந்து இருக்குது. ஸோ அந்த 200 பாயிண்ட்டு தான் வந்து மார்க்கெட்டோட அந்த டெஸ்டினியை வந்து டிசைட் வந்து பண்ண போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து நானும் வெயிட்டிங். ஸோ வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை, நல்ல விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ ஏன்னா வந்து ஒரு கேப் அப் பண்ணி அப்படியே வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல பெருசாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லை. ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. இன்னும் ஒரு 200 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அந்த ட்ரேடிங் கேப் வந்து இருக்குது. ஸோ மேபி பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இம்மீடியட்டாக நமக்கு வந்து ரெசன்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த 24,400, 24,350 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெசன்ஸ் தான். ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் செல்லிங் ட்ரிகர் வந்து பண்ணியிருக்கிறாங்க 50 மினிட் சார்ட்டில். ஸோ ஒன்ஸ் இந்த 24,400 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இமீடியட்டாக ஒரு 100-150 பாயிண்ட் நமக்கு வந்து மூவ் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் தான். அதுவும் ஒரு 24,600 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. அப்போது கைண்ட் ஆஃப் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து இருக்குது. நாளை நமக்கு வந்து இதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல மட்டும் நாளைக்கே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா
சடனாக நமக்கு வந்து இந்த 24,600 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும், வெயிட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அந்த லோ வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லோ கட் பண்ணலை, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோ கட் பண்ணலை, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோ கட் பண்ணாமல் அப்படியே வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேப் இருக்குது, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டவுன் சைடில் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணலாம், நல்லா கேட்டுங்க, ஃபில் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு இம்மீடியட்டாக நமக்கு வந்து இந்த 24,400 ரெசன்ஸ் இருக்குது. அதை நம்மளால் உடைக்க முடியல அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போன்ட்டு ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 24,100லேருந்து ஒரு 24,50 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது நிஃப்டி 50 நம்ம வந்து இன்றைக்கி காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இந்த சார்ட் வந்து கொடுத்துருந்தோம். 24,350 ரெசன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் வந்து ஒரு 24,200 இது வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போகவே இல்லை. காலையில் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்தாங்க, அதோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அகைன் இப்போ க்ளோசிங் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 24,350 340 வரைக்குமே வந்து வந்துருந்தாங்க, அவ்வளோதான். ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 இடத்துல வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஒன்று இந்த இடத்துல ஒரு 12 மணி அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடச்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் தான் இது. அதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் அகைன் வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 230க்கு ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதில் நமக்கு இந்த இண்டெக்ஸில் அதாவது நிஃப்டி 50 பெருசாக வந்து மூவ் வந்து இல்லை. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் சென்செக்ஸில் ஓரளவுக்கு நல்ல மூவ் வந்து இருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,350 அகெயின் ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,200 இருக்கலாம். 24,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,100 24,50 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,350 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 56,800 வரைக்கும் வந்து வந்துட்டு அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் போகுது. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு புல் பேக், அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ். ஆனால் ஓவராலாக இந்த 57,200க்கு நம்மளால் வந்து ஒரு க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல, ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்கல. ஸோ ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை அகெயின் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,300 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,900 வந்து இருக்கலாம். 56,900 ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 57,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 57,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் வந்து பெருசாக வந்து மூவ் வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மூவ், அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 78,000 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 77,600 இருக்கும். 77,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,200 77,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 78,500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் டி. ஸோ மிட் கேப் டிலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுன் சைடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,700 ரெசன்ஸ், 14,600 சப்போர்ட், 14,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.